மாநில திமுக அயலகணி தலைவர் கலாநிதி வீராசாமி எம்பி அன்னார் அவர்களே, மலர்மன்னன் கழக பேச்சாளர் அவர்களே, பவித்ரா தலைமை கழக பேச்சாளர் அவர்களே, நாடெங்கும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மொழிப்போர் தினம் கிருஷ்ணகிரியிலும் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாங்கனி மாவட்டத்தின் நம் கழகத்தை கட்டி காத்து இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் திகழ்ந்து ஏழைகளுக்கெல்லாம் தன் பாச பிணைப்பால் அரவணைத்து வாரி வழங்கும் இன்னொரு பாரி வள்ளலே, இம்மண்ணின் மைந்தரே, நம் கழக தலைவரின் இதயத்திலும் நம் துணை முதல்வரின் அன்பு அரவணைப்பாலும் பாசமாய் ஜொலித்து கொண்டிருக்கும் வண்ண நிலவாய் உலா வந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய மதியன்னார் அவர்களே, இன்னும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த மாலை நேரத்திலே வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். உலகத்தில் தோன்றிய முதல் மொழி நம் தமிழ் மொழி. உலகெங்கும் இன்றைக்கு தமிழனை தலைநிமிரச் செய்து கொண்டிருப்பது நம் தமிழ் மொழி என்னும் தாய்மொழி. அப்பேற்பட்ட நம் தமிழ் மொழியை உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழனுடைய இதயத்திலே இருக்கக்கூடிய மூச்சு காற்றாய் சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியை அழித்து இந்தி மொழியை திணிக்க சில விரோதிகள் திட்டமிட்டு கொண்டிருந்த நேரத்தில் அதை நம் தமிழ்நாட்டிற்குள் புகுத்த எதிர்த்து தமிழ் மொழியை காத்த எத்தனையோ தலைவர்கள் தன் உடலை, பொருள், ஆவி அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழியை காத்த ஒரே இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த நேரத்திலே நான் கூற விரும்புகின்றேன். இந்தி திணிக்கின்ற நேரத்தில் நம் இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் யாருக்கும் பயப்படாமல் நம் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அழகு பார்த்தார். அதற்கு பக்கபலமாய் நம் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரும்பாடு பட்டார்கள். இன்னும் எத்தனையோ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இந்தி மொழியை எதிர்த்து நம் தமிழ் மொழியை வளர்க்க அரும்பாடு பட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டியதாகும். இந்த மொழிப்போர் தியாகிகளைத்தான் இன்றைக்கு நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை பெற்றோமே தவிர சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியவில்லை. காரணம், செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாரதியாரின் கூற்றையும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மக்காத தமிழே சங்கே முழங்கு என்று பாரதிதாசனின் கூற்றையும் அழிக்க நினைக்கிறார்கள் சில தமிழ் விரோதிகள். தமிழ் மீது கட்டப்பெறும் கயிறுகளை சுக்குநூறாக்கி தமிழனை தலைநிமிரச் செய்து உலக செம்மொழி மாநாட்டை நடத்தி தமிழுக்கு புகழ்ச்சாற்றிய நம் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நம் கழக தலைவர் மற்றும் துணை முதல்வர் வழியில் நம் தமிழ் மொழியை காப்போம், தமிழை காப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் நம் தொண்டர்களை பார்த்து நான் மறுபடியும் கூறுகின்றேன். திமுக என்பது எஃகு கோட்டை. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தில் நான் சவால் விடுகிறேன் எதிரிகளை பார்த்து. திமுக என்பது எஃகு கோட்டை, இதை யாராலும் அழிக்க முடியாது. நம்மை வழி நடத்துபவர்கள் கலைஞர் கண்டெடுத்த வைரங்கள். சிறந்த தலைவனாக நம் தளபதியாரும் அவர்களுடன் நம் படை தலைவராக சின்ன தளபதியாரும் நம் துணை முதல்வர் அவர்களும் இருக்கும் வரை எத்தனை இளைய தலைவர்கள் வந்தாலும் ஒன்றும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. சினிமாவில் வசனம் பேசலாம், 10 பேரை அடிக்கலாம், நிஜத்தில் நீ தொடை நடுங்கி 41 பேரை சாகடித்து விட்டு ஏசியில் இருப்பதில்லை. இது அசைக்க முடியாத கோட்டை. இதன் நிழலை கூட உன்னால் நெருங்க முடியாது. நீ யாரை நம்பி வந்தாயோ அவர்களே உன்னை திகார் ஜெயிலுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது. உன் நடிப்பை அங்கு காட்டுங்கள், இங்கு காட்டாதே. இது திமுக கோட்டை. இது நம் இயக்கம் மிகப்பெரிய போர்க்களம். இதில் நம் தலைவர் ராஜராஜ சோழனாகவும் நம்முடைய இளம் தலைவர் ராஜேந்திர சோழனாகவும் வழிநடத்தி பல வெற்றிகளை நாட்டி இன்றைக்கு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பகைவர்களை நாம் வெல்வோம். கூட இருந்தே குளிப்பறித்து எதிரிகளின் வலையில் சிக்கிய சில துரோகிகளை நம் தலைவர் எந்த காலத்திலும் மன்னிக்க மாட்டார். ஏண்டா வெளியே வந்தோம் என்று ஏங்கி தவிக்கும் காலம்
வரும் காலம் பதில் சொல்லும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.